குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங். கேக்குதா? குட் மார்னிங். ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட்டு சோஷியல் இஷ்யூஸ்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே, சர்வதேச முதியோருக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம் எப்போ? ஜூன் 15. முதியோர் உதவி எண் சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் நம்பர் 14567. ஸோ இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 28 April 2021. தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் 2023. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் வந்து தமிழ்நாட்டில் அதுக்கான விதிகள் எப்போ வெளியிட்டாங்க? 2009 December 31. ஸோ இதுல வந்து எவ்வளோ அமௌண்ட் ஜீவனாம்சமாக கொடுப்பாங்க? பெர் மந்த்துக்கு 10,000 அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் 2007 இந்த ஆக்ட் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, இம்ப்ளிமெண்ட் ஆனது? 2008 September 29 இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ இவங்களுக்காக அன்பு சோலை அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? November 10, 2025 கொண்டு வந்திருப்பாங்க. இதுல எத்தனை பேர் ஸ்டே பண்ணலாம்? 50 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அதே போல இவங்களுக்கான தாய் மாணவர் திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வீட்டுக்கு பெரேஷன் 12 August 2025 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சூப்பர். ஸோ இதுல எந்த டேஸ்லலாம் கொடுக்குறாங்க ரேஷன் பொருட்கள்? செகண்ட் சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் சீனியர் சிட்டிசன், ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்களுக்கான திட்டம் 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 16-17. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஓபி, இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டு பென்ஷனர்ஸ் 1992. அடுத்தது இந்த அடல் வயோ அபியுதய யோஜனா, இது எப்போ கொண்டு வந்தாங்க? அடல் வயோ அபியுதய யோஜனா 2019 25 பீரியட். ஓகேவா? மூத்த குடிமக்களுக்கான செயல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி வயோவந்தன யோஜனா எப்போ? பிரதான் மந்திரி வயோவந்தன யோஜனா 2017. ஸோ இதுல வட்டி எவ்வளவு கொடுக்குறாங்க? வட்டி விகிதம் 8% கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான காப்பீடு காலம், அந்த இன்சூரன்ஸ் டைம் பீரியட் எப்போ? 10 years அப்படிங்கிறது. ஸோ ஏஜ் எவ்வளோ மினிமம் ஏஜ் ஆயிருக்கணும்? தகுதி எஸ் 60+. ஓகேவா? 60 வயசுக்கு மேல எல்ஐசி மூலமா இந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா எப்போ? ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா இதுவும் 2017 தான். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா. எஸ், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தேசிய முதியோர் திட்டம். ஸோ இதுல எந்த நிறுவனம் மூலமா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு? சாரி, அதை செயல்படுத்துறது யாரு மூலமா? அலிம்கோ மூலமா. ஓகே, ஸோ ஐசிடிஎஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? 1975. ஓகேவா? 75 October 2. நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒன் ஸ்டாப் சென்டர்ஸோட நேம் என்ன? விழுதுகள். ஸோ அதை எப்போ கொண்டு வந்தாங்க? எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 25 November 2024. ஸோ இதில் எவ்வளோ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த விழுதுகள் சேவை மையம் மூலமாக? 6 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்டா கண்ணகி நகர். ஓகேவா? கண்ணகி நகர், சோழிங்கநல்லூர், சென்னை. ஸோ அடுத்து பாருங்க, தேசிய மாற்றுத்திறனுடையோர் கொள்கை, நேஷனல் பாலிசி ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். நேஷனல் பாலிசி 2006. 2006. ஓகேவா? 2006. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் December 3. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டிசேபிள்ட் பர்சன், அது 1981. ஸோ ஊனமுற்றோர் அப்படிங்கிற வேர்டை மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு எப்போ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? 2010-11 சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, இம்ப்ளிமெண்ட் ஆனது? 2017 April
19 ஓகேவா, ஏப்ரல் 19 2017. ஸோ 2016ல இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதுல எத்தனை விதமான மாற்றுத்திறன் வகைகள் அப்படிங்கிறது உள்ளடக்கி இருக்காங்க? 21 இல்லையா? சூப்பர், 21. தமிழ்நாடு அரசால இந்த டிசேபிள் பர்சன்ஸ்க்கான அந்த ரைட்ஸ் விதிகள் ரூல்ஸ் எப்ப கிரியேட் பண்ணாங்க? 2018ல. ஆதரவற்ற மனநலம் சார் மாற்றுத்திறனாளிகளுக்கான மீட்பு திட்டம், ஆதரவற்றவர்களுக்கு எஸ் 2010ல. மீண்டும் இல்லம் அப்படிங்கிற திட்டம் 2023. மீண்டும் இல்லம் தான் 23. ஸோ இது வந்து மீண்டும் மஞ்சத்தை திட்டம் எப்போ? 2021 டிசம்பர் 23ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காவல் கரங்கள் அப்படிங்கிறது சென்னை போலீஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எந்த இயர் கொண்டு வந்திருப்பாங்க? இந்த வீடு இல்லாதவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, எஸ் 2021 ஏப்ரல் 21ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? நலத்துறை டிபார்ட்மெண்ட் 2010 2010ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஓகே 1992ல இருந்து 2010 வரைக்கும் ஊனமுற்றோர் மறுவாழ்வுத்துறை அப்படின்னு அழைக்கப்பட்டு இருந்தது. 2010ல வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா, 1992. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிக் ஐடி ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, தனித்துவம் வாய்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை 2016. ஸோ இவங்களுக்கான அந்த ஏடிஐபி அப்படிங்கிற ஸ்கீம், அசிஸ்டன்ட் டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஃபார் பர்ச்சேஸ், ஃபிட்டிங் எய்ட்ஸ் அண்ட் அப்ளைஸ், எஸ் 1981. ஓகேவா, 1981. தீனதயாள் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு திட்டம், தீன்தயாள் திவ்யாஞ்சன் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் 2003ல. ஸோ இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு வெல்ஃபேர் போர்ட் ஃபார் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? வெல்ஃபேர் போர்ட் எஸ் 2007. ஓகேவா, தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் அப்படிங்கிறது 2007ல தொடங்கியிருப்பாங்க. ரைட்ஸ் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு வந்து எப்போ ரைட்ஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க? 2022. ஸோ யாரோட ஹெல்ப்போட? வேர்ல்டு பேங்கோட ஹெல்ப்போட கொண்டு வந்தாங்க. சுகம்யா பாரத் அபியான் எஸ்பிஏ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015. ஸோ இதுக்கான ஆப் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஆப் 2021ல வந்து ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திவ்யாஞ்சன் அப்படிங்கிற ஒரு சுகம் ஆப், சுகம் ஆப். ஓகே. ஸோ மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான தேசிய கல்வி உதவித்தொகையான அந்த திவ்யாஞ்சன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட், எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கானது? எத்தனா? எஸ் 9th படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து முதுகலை பட்டம் பிஜி படிக்கிறவங்க அது வரைக்குமே அந்த கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ மாநில மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதிய திட்டம், இதுல வந்து எத்தனை வயசுக்கு மேல வந்து இது கொடுக்குறாங்க பென்ஷன்? 18. ஓகேவா, 18. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம், தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2008ல. தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ரூல்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ரூல்ஸ் விதிகள் எப்போ கொண்டு வந்தாங்க? டிசம்பர் 2022ல. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கான மாநில விதிகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான மாநில விதிகள், சரி மாநில வரைவு புள்ளி, இது பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு 2025, விமென்ஸ்க்கு தான் வந்து 2024. ஓகேவா. திருநங்கைகள் தினம் எப்போ? ஏப்ரல் 15. ஏப்ரல் 15ல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அரண் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்காக விடுதிகள்? 13 அக்டோபர் 2025. ஸோ இதில் எத்தனை பர்சன்ட் ஸ்டே பண்ணலாம்? 25% வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது? அரண். யாரு இது பண்ணுவா?
social welfare department. So okay, so ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சது எந்த ஜட்மெண்ட்ல, எந்த இயர்? நால்சா 2014ல. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் ஹெல்த், ஸோ இதுல எல்லாம் பாகுபாடு காட்டுறதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க? எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? ஆர்டிகல் வந்து 15. ஓகே, ஆர்டிகல் 14, 15, 21 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ஆக்ட்ல வந்து இது சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட், திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. ஸோ இது 2020 ஜனவரி 10ல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான மந்த்லி பென்ஷன் வந்து எவ்வளோ ஏஜுக்கு மேல கொடுப்பாங்க? 40. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க மாசம்? 1500 கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் மூலமா கொடுக்குறாங்க? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமா கொடுக்குறாங்க, வருவாய்த்துறை மூலம். ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான அவார்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்போல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? 2021ல இருந்து கொடுக்குறாங்க. ஸோ 2022க்கான டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு யாரு கொடுத்துருப்பாங்க? 2022 மர்லிமா முரளிதரன் இல்லையா? ஓகே, ஸோ 2025 ரேவதி பொன்னி. ஓகே, ஸோ இது வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க? 1 lakh அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ திருநங்கைகளுக்கான ஆப் எப்போ கொண்டு வந்தாங்க? திருநங்கைகள் கைபேசி செயலி 2021ல. ஸோ கரிமா கிரே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்களுக்காக? கரிமா கிரே 2020. நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பென்ஷன்ஸ், தேசிய திருநங்கைகளுக்கான கவுன்சில்ஸ் அப்படிங்கிறது எப்போ தொடங்கியிருப்பாங்க? கவுன்சில் 2020ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 2004 பிப்ரவரி 19ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் பழங்குடியினர் நல இயக்குநரகம், இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான டைரக்டரேட் அப்படிங்கிறது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2000. ஓகேவா, 2000ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டைரக்டரேட் வெல்ஃபேர் போர்டு தான் 2007. ஸோ இது வந்து எந்த வருஷத்துல இருந்து தனியா ஒரு முழு நிதி நிர்வாக அதிகாரத்தோட இயங்கிட்டு இருக்குது? செப்பரேட் ஒரு டிபார்ட்மெண்டா? எஸ், 2018. ஓகேவா, 2018ல இருந்து இயங்கிட்டு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை வகையான பழங்குடியினர், அந்த உட்பிரிவுகள் எல்லாம் சேர்த்தா மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருப்பாங்க? ட்ரைப்ஸ் 37. ஓகேவா, லாஸ்டா யார் ஆட் பண்ணியிருப்பாங்க 2023ல? நரிக்குறவர்களை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் எவ்வளவு பழங்குடியினர் வசிக்கிறாங்க? ட்ரைபல் பீப்புள் கவுண்ட் பாப்புலேஷன் கவுண்ட், மக்கள் தொகையில எவ்வளவு லட்சம் பேர்? எஸ், 8.4 lakhs. ஓகேவா, சூப்பர், 8.4 lakhs. ஸோ பிவிடிஜிஸ் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்காங்க? எவ்வளவு கேட்டகரி? 6. ஓகே, ஸோ இந்த காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம், ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் 2012ல இருந்து 13. ஓகேவா, ஸோ இதுல தாட்கோ மூலமா தான் இவங்களுக்கு யூத்துக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எப்போ? இன்டெகிரேட்டட் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் 2005-6. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரேட் பண்றாங்க 2005-6ல. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு 2012ல அதை வந்து விரிவுபடுத்துறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொல்குடி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2024. ஸோ இதுக்கான டியூரேஷன் எவ்வளோ இயர்ஸ், எவ்வளோ க்ரோர்ஸ்?
4 years 1000 crores 1000 கோடி மதிப்பீட்டுல செயல்படுத்தப்படுது. ஸோ ட்ரைபல்ஸ் வாழக்கூடிய இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்ட் பேகி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? பேகி 2022-23 இல்லையா? பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா பழங்குடியினர் முன்மாதிரி கிராம திட்டம் எஸ் 22-23 இது வந்து இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு அந்த நிதி உதவி அப்படிங்கறத பத்தி சொல்லணும். இதுக்கு கீழே தான் எஸ் 275ல 1 ஓகேவா? 275ல 1 கிராண்ட். அடுத்தது பிவிடிஜி பிஎம்பிவிடிஜி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? அந்த மிஷன் சப்சிடிஸ் ஓகே 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து எத்தனை மினிஸ்ட்ரிஸோட ஹெல்ப்போட இது செயல்பட்டு இருக்கு? 9 மினிஸ்ட்ரிஸ். ஸோ பிவிடிஜிஸ் வந்து எந்த கமிஷன் சொல்லியிருப்பாங்க? எஸ் 24,000 crore பிவிடிஜிஸ் தேவார் கமிஷன். ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை பிவிடிஜி குரூப் இருக்காங்க? 705. அதிக பிவிடிஜிஸ் கொண்ட மாநிலம் ஒடிசா. ஓகே. பிரதான் மந்திரி வந்தன் யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்க? பிரதான் மந்திரி வந்தன் யோஜனா 2018 ஓகேவா? ஸோ வந்தன் விகாஷ் கேந்திரா அப்படிங்கிறது வனவள மையம் 2018. ஸோ பழங்குடியினர் அந்த வன உரிமைகள் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006ல. ட்ரைபல் ரிசர்ச் சென்டர் நீலகிரியில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? எஸ் 1983-84. ஸ்பெஷல் வெக்கேஷனல் கைடன்ஸ் சென்டர் சிறப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் ஸ்பெஷல் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இது எப்போல இருந்து? 1980ல இருந்து 1980ல இருந்து. ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் எப்போ? 1961. தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் போர்ட் 2007. ஸோ சிஎம் அரைஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? சிஎம் அரைஸ் 2023. இதுல வந்து வட்டி மானியம் எவ்வளவு கொடுக்குறாங்க? வட்டி மானியம் 6% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ ஏஏபிசிஎஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2023 ஜூன் 27ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் SC/STs இது எப்போ? 2021 அக்டோபர் 13ல. ஸோ ஷெட்யூல் காஸ்ட் வந்து எந்த ஸ்டேட்ல அதிக கவுண்ட்ல இருக்கிறாங்க? எண்ணிக்கை எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு? யூபில. ஓகேவா? ஸோ அதுவே பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா எங்க அதிகமா இருக்காங்க? பர்சன்டேஜ் வைஸ் வந்து பஞ்சாப்ல. SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆதி திராவிடர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் எஸ் 1989ல கொண்டு வந்திருப்பாங்க. அயோத்திதாச பண்டிதர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம் எப்போ? அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் 2023ல. ஸோ பிரதான் மந்திரி அஜய் அனுசூசித் ஜாட்டி அபியுதய யோஜனா இது எப்போ? 2021ல. ஸோ இது வந்து 3 ஸ்கீம்ஸை சேர்த்து கொண்டு வந்தது. ஸோ பாபு ஜெக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? எஸ் 1980s அதாவது 89 to 90 அந்த பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா இந்த பாபு ஜெக்ஜீவன் ராம் SCA to SC/ST இது 3ஐயும் சேர்த்துதான் PM அஜய் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய மேம்பாட்டு சங்கம் இது எப்போ உருவாக்கி இருப்பாங்க? கலை மற்றும் இலக்கிய மேம்பாட்டு சங்கம் 2003ல. ஓகேவா? 2003ல. டாக்டர் அம்பேத்கர் விருது எப்போல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? 1998. ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்திருப்பாங்க? இளைய பெருமாள். 2025ல யாரு கொடுத்தாங்க? சிந்தனை செல்வன். ஓகேவா? எஸ் சூப்பர். ஸோ எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க இதுல? அந்த செக் கொடுப்பாங்க இல்லையா? 5 lakhs கொடுப்பாங்க. ஓகே. தாட்கோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? தாட்கோ
1974ல. ஸோ நரிக்குறவர் வெல்ஃபேர் போர்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில்? நரிக்குறவர் வெல்ஃபேர் போர்டு 2008. சூப்பர். 2008 May 27ல. ஸோ இது வந்து மறுவடிவமைப்பு அப்படிங்கிறது 2023ல எல்லாமே பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு புதிரை வண்ணார் வெல்ஃபேர் போர்டு எப்போ? தமிழ்நாடு புதிரை வண்ணார் வெல்ஃபேர் போர்டு 2009. சூப்பர். 2009 October 15. ஸோ இந்த எஸ்சிஏ இருக்காங்க, ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியினர். ஸோ இவங்களுக்கு வந்து 3% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எப்போல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? 2009. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? ஜனார்த்தனன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சூப்பர். ஸோ டாம்கோ, தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1999. தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன் எப்ப கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் 1989. 1989ல. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் 2018ல. ஸோ முஸ்லிம் விமன் எய்ட் சொசைட்டி, முஸ்லிம் பெண்களுக்கான அந்த உதவும் சங்கம் 2007ல. ஸோ அதே மாதிரி நமக்கு முஸ்லீம்களுக்கு 3.5% ரிசர்வேஷன் எப்போல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? அதுவும் 2007 தான். உலேமாஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் போர்டு எப்போல இருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2009. ஓகே. மைனாரிட்டிஸ்க்காக பிரைம் மினிஸ்டரோட 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 2025. நியூ அந்த நியூ 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஓகேவா? அது வந்து 25. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல பாளையக்காரர் முறை வந்து யாரு பீரியட்ல யாரு கொண்டு வந்திருப்பாங்க? பாலிகார்ஸ். விஸ்வநாத முதலியார், விஸ்வநாத நாயக்கர் யாரோட ஹெல்ப்போட கொண்டு வந்தாரு? 1529ல அரியநாத முதலியோட ஹெல்ப்போட கொண்டு வந்திருப்பாரு. ஸோ தமிழ்நாட்டுல எத்தனை பாளையங்களா ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பாங்க? 72 ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து சேத்தூர் அப்படிங்கிறது வெஸ்ட் சைடு இருந்தா ஈஸ்ட் சைடு இருந்துச்சா? சேத்தூர் வெஸ்ட் ஓகேவா? மேற்கில் இருந்த பாளையம். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பூலித்தேவர் வந்து எப்போ களக்காடு போர் எந்த வருஷம்? களக்காடு போர் 1755ல. ஸோ பூலித்தேவருக்கும் யாருக்கும் இடையில நடந்திருக்கும்? மாப்பூஸ்கான் ஓகேவா? மாப்பூஸ்கானுக்கு இடையில நடந்திருக்கும். ஓகே. இவர் வந்து இந்த 3 முக்கிய கோட்டைகள் இருக்கும் இல்லையா? நெற்கட்டும் செவல், வாசுதேவ நல்லூர், பனையூர், இதெல்லாம் யூசுப் கானோட கண்ட்ரோல்ல எப்போ வந்துச்சு? சூப்பர். 1761 May 16ல வந்து வந்திருக்கும். ஸோ யூசுப் கான் வந்து நம்பிக்கை துரோக குற்றம் சாட்டப்பட்டு எப்போ தூக்கிலிடப்பட்டார்? 1764ல. பூலித்தேவர் வந்து நெற்கட்டும் செவலை திருப்பி கேப்சர் பண்ணது எப்போ? 1764ல தான் கேப்சர் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து எப்போ பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டது எப்போ? 1767. யாரு தோற்கடிப்பாங்க? கேப்டன் கேம்பல் வந்து தோற்கடிப்பாங்க. பூலித்தேவரோட அந்த படைப்பிரிவுகள்ல ஒன்றுக்கு தலைமை தாங்கினது யாரு? ஒண்டி வீரன். ஸோ அதே மாதிரி நமக்கு தீரன் சின்னமலையோட படையில இருந்த ஒரு படைத்தளபதி, அவர் யாரு? பொல்லான். ஓகே. ஸோ வேலு நாச்சியார் வந்து எப்போ அவங்க டைம் பீரியட் எப்போ பிறந்தாங்க, எப்போ இறந்தாங்க? எஸ், இறந்தது 25 டிசம்பர் 1796, பிறந்தது 1730 ஜனவரி 3ல பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எந்த பகுதியில வந்து இளவரசியா இருந்திருப்பாங்க? இளவரசி. பர்த் டேட் வந்து Jan 3. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்கெல்லாம் பிறந்த டேட் தான். ஓகே. ஸோ ராம்நாடு ஓகேவா? ராமநாதபுரத்துல இளவரசியா இருந்தாங்க. ராணியா இருந்தது, குயினா இருந்தது சிவகங்கை ஓகேவா? சிவகங்கை அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா முத்துவடுகநாதர். ஸோ எந்த வருஷம் மேரேஜ் பண்ணாங்க? 1746ல வந்து 16 வயசுல மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்து காளையார் கோவில் போர்ல தான் இறந்திருப்பாரு. ஸோ எந்த வருஷம்? 1772. அது வந்து யாரு
படையெடுத்து போயிருப்பா? யார் தலைமையில? பாஞ்சோர். ஓகே. சோ இவங்க யாரோட பாதுகாப்புல 8 வருஷம் இருந்தாங்க? கோபால நாயக்கர், திண்டுக்கல் கோபால நாயக்கர். ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஹைதர் அலிட்ட இதெல்லாம் வேணும், ராணுவ உதவிகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஓகே. குயிலி எப்போ இறந்தாங்க? ஃபர்ஸ்ட் தற்கொலை படை தாக்குதல். குதிரைப்படை வேணும்னு கேட்டிருப்பாங்க. 4000. ஓகே. 1780. ஸோ அந்த 1780ல தான் அவங்க வந்து சிவகங்கையை மீண்டும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு எப்போல இருந்து அவரோட பீரியட் ஸ்டார்ட் ஆகும்? ஆக்சுவலா 1760ல பிறந்திருப்பாரு. பாளையக்காரரா பதவி ஏத்துக்கிட்டது 1790 இல்லையா? 1790. ஓகே. 90 to 99 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஓகே. ஸோ இந்த 1781ல நவாப் வந்து ஒரு ட்ரீட்டி போட்டிருப்பாங்க திப்பு சுல்தான் கூட. அதன்படி வசூலிக்கப்பட்ட வரியில எவ்வளவு பங்கு வந்து நவாப்புக்கும் அவங்க குடும்ப பராமரிப்பிற்கு மட்டும் செலவு பண்ணியிருப்பாங்க? 1/6. ஓகேவா? 1/6. 6ல ஒரு பங்கு அப்படிங்கிறது. இவர் வந்து ஃபைனலா ஜாக்சன் கூட ப்ராப்ளம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வேற கலெக்டர் எல்லாம் வருவார் இல்லையா? ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு எவ்வளவு பக்கோடாக்கள் இருந்திருக்கும் அவரு பே பண்ண வேண்டிய பக்கோடா? 1080 இருந்திருக்கும். ஸோ இவர் வந்து ஜாக்சனை வந்து எப்போ மீட் பண்ணாரு? ஆக்சுவலா 1 மந்த் கழிச்சு போய் மீட் பண்ணுவார்ல, அவர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன டேட்ல இருந்து. எஸ், செப்டம்பர் 19, 1798ல போயிட்டு மீட் பண்ணுவாரு. பட் ஆகஸ்ட் 18லயே மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஓகே, அவர் மீட் பண்ணிட்டு கிளம்புறப்ப தப்பிச்சு போறப்ப ஒருத்தரை கொண்டுருவாங்கல்ல. ஸோ யாரை கொண்டாங்க? கிளார்க்க வந்து கொண்டு வருவாங்க, கிளார்க்க. ஸோ இவரு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட படை தளபதியா, நம்பிக்கைக்குரிய படை தளபதியா ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் யாரு? இவர் பூலித்தேவருக்கு ஒண்டி வீரன் மாதிரி வீரபாண்டியனுக்கு இவர் தான். குமாரசாமி இல்ல, இன்னொருத்தர். குமாரசாமி இவரோட தம்பி. எஸ், சுந்தரலிங்கம். ஓகேவா? சுந்தரலிங்கம் அப்படிங்கிறவரு. ஓகே. ஸோ ஃபைன். இவரை வந்து இந்த ஜாக்சனை பணி நீக்கம் பண்ணி உத்தரவிட்ட ஆளுநர் யாரு? ஒரு கவர்னர் வந்து அவரை, எஸ், எட்வர்ட் கிளைவ். எட்வர்ட் கிளைவ். அதே மாதிரி இதை விசாரணை பண்றதுக்கு 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைப்பாங்க. அதுல யாரெல்லாம் இருந்தாங்க? பிரவுன், ஓரம், வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், காசா மேஜர், ஜான் காசா மேஜர். ஸோ இவங்க 3 பேரும் இருந்திருப்பாங்க. ஸோ ஜாக்சனுக்கு பதிலாக யாரு கலெக்டரா நியமிக்கப்பட்டாங்க? லூஷிங்டன். ஓகே. ஸோ வெல்லஸ்லி வந்து மெட்ராஸ்ல இருந்து திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த பகுதியில எல்லாம் இருந்த படையை வந்து திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் சொன்னாரு? 1799. ஓகேவா? ஸோ வெல்லஸ்லி வந்த உடனே சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த படைகளுக்கெல்லாம் தலைமை ஏற்று போனது யாரு? பானர்மேன். ஓகேவா? பானர்மேன் தலைமையில தான் அந்த படைகள் வந்து போயிருக்கும். ஸோ சிவசுப்பிரமணியனார் எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு? சிவசுப்பிரமணியனார் எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணப்பட்டார்? கள்ளர்பட்டியில. ஸோ இவரு தூக்கிலிடப்பட்டார் எந்த வருஷம், எந்த டேட்? நாகலாபுரத்துல. எப்போ? செப்டம்பர் 13, 1799ல. இவரு நம்ம கட்டபொம்மன் எப்ப இறந்தாரு? அவரை எப்ப தூக்கில போட்டாங்க? 1799 அக்டோபர் 16. அக்டோபர் 16. ஓகேவா? ஃபைன். ஸோ அக்டோபர் 24, 1801ல யாரு கொண்டு இருப்பாங்க? மருது பிரதர்ஸ். ஓகேவா? அதுவே நவம்பர் 16, 1805ல. சரி, 1801ல. எஸ், 1801 நவம்பர் 16. ஊமைத்துறை செவத்தையா. ஓகே. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்களோட கழகம் எந்த வருஷம்? 800 to 1801 இல்லையா? 1800, 801. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த வருஷம்? ஸோ இதை நவாப்போட கோட்டை, ஸ்ரீரங்க கோவிலின் சுற்றுச்சுவர்ல எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. எஸ், 1801. இதை வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. இன்னும் வேற என்ன பேர்ல சொல்லுவாங்க? ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடக உடன்படிக்கை எப்ப போடப்பட்டுச்சு?
1792 இல்ல. சோ இந்த கர்நாடிக் உடன்படிக்கையின் மூலமா தான் பாளையக்காரர் முறை வந்து முடிவுக்கு வந்திருக்கும். எஸ், ஜூலை 31st 1801. ஜூலை 31st 1801. சூப்பர். சோ அடுத்தது தீரன் சின்னமலை. சோ இவர் வந்து எப்போ தூக்கிலிடப்பட்டார், எங்க வச்சு தூக்கிலிடப்பட்டார்? 1805 ஜூலை 31st சங்ககிரி போர்ட்ல வச்சு தூக்கில போட்டிருப்பாங்க. சோ காவிரி போர் எந்த வருஷம்? காவிரி 1801. ஓடாநிலை 1802. அரச்சலூர், எஸ், அரச்சலூர் வந்து 1804 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 1792 திப்புவோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க அந்த போரோட முடிவில். ஸோ அந்த டைம்ல எந்தெந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1792 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ். எஸ், சூப்பர். சேலம், திண்டுக்கல். சேலத்தையும் திண்டுக்கல்லையும் 1799 எதை மர்ஜ் பண்ணியிருப்பாங்க? 99 கோவை. 1798 1798 எந்த அரசர் வந்து கப்பம் கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாரு? தஞ்சாவூர். ஓகேவா, தஞ்சாவூர் அரசர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இவரு திப்பு தீரன் சின்னமலை இருக்கார் இல்லையா, சோ அவரை காட்டி கொடுத்தது யாரு? நல்லப்பன். எஸ், நல்லப்பன் தான் காட்டி கொடுத்திருக்கோம். ஸோ 1799 ஜூன் 1 கட்டபொம்மன் வந்து சிவகங்கைக்கு போயிருப்பாரு. அங்க போயிட்டு மருது பாண்டியர்களோட எந்த இடத்துல ஆலோசனை நடத்தினாரு? பழையனார். சூப்பர். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பழையனார். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காடல்குடியில வந்து எல்லாரும் அந்த படைகள் எல்லாம் போயிருக்கும், காவல் படைகள் எல்லாம். சோ அதுக்கப்புறம் எந்த பிளேஸ்ல வச்சு சிவசுப்பிரமணிய பிள்ளை வந்து அவரை பிடிச்சு வச்சிருவாங்க? எந்த பிளேஸ்? கோலார்பட்டி. ஓகேவா. ஆக்சுவலா இந்த கோலார்பட்டி தான் அந்த 10th புக்ல கல்லார்பட்டின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாத்துக்கோங்க அது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1802 ஏப்ரல்ல வந்து மலையா ரெண்டுமே ஒண்ணு இல்லையா? ஆமா, அதுதான் சொல்றேன், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. ஸோ 1802 ஏப்ரல்ல வந்து மலையாவில் பினாங்குக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆமா, நம்ம ஆளுக்கு தான் பயங்கரமா பண்ணுவாங்களே, அதேதான். ஓகே. சோ மலையாவில் பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டது. எத்தனை கிளர்ச்சியாளர்கள் நாடு கடத்தப்பட்டாங்க? 73. ஓகேவா, 73. 73 பேரு. ஓகே. நெக்ஸ்ட் இவரு ஊமைத்துறையோட இயற்பெயர் என்ன? ஊமைத்துறையின் இயற்பெயர் குமாரசாமி. செவத்தையாவின் இயற்பெயர் துரைசிங்கம். பூலித்தேவரோட இயற்பெயர் காத்தப்பன். ஓகேவா, காத்தப்பன். புலிய கொண்டனால பூலித்தேவன் வச்சிருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தீரன் சின்னமலைக்கு வந்து யாரு ட்ரைனிங் கொடுத்திருப்பா? தீரன் சின்னமலைக்கும் அவரோட படைகளுக்கெல்லாம் திப்புவும் பிரெஞ்சுக்காரர்களும் வந்து ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ 1806 கிளர்ச்சிக்கு வந்து உடனடி காரணமா இருந்தது இது. 1806க்கு உடனடி காரணம் அக்னியூ கேப். இன்னொன்னு என்ன விதிகள்? யாரோட ராணுவ விதிகள்? கிரடாக், ஜான் கிரடாக்கோட ராணுவ விதிகளும் காரணமா இருந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 1806 இது நடந்திருக்கும் இல்லையா, வேலூர் கழகம். இதுல ஃபர்ஸ்ட் யாரு கொல்லப்பட்டாங்க? பிரிட்டிஷ். ஃபேன்கோட். செகண்ட் ஃபேன்கோட்டுக்கு அப்புறமா மிகாரஸ், கர்னல் மிகாரஸ் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. ஸோ 1806 ஜூலை 10 தான் வேலூர் கழகம் அப்படிங்கிறது நடந்தது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கழகத்தை அடக்குனது யாரு? கழகத்தை கண்ட்ரோல் பண்ணவர் யாரு? கில்லஸ்பி. ஓகேவா, கில்லஸ்பி தான் கழகத்தை அடக்கிருப்பாரு.
ஓகே. அந்த இந்த வேலூர் கழகத்துல ஈடுபட்டவங்களுக்கு வந்து மரண தண்டனை அப்படிங்கிறது இஸ் 7,000 பக்கோடாஸ் கொடுத்திருப்பாங்க அவருக்கு. மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த இதுல இருந்து அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் அது வந்து எப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கும்? எந்த டேட்ல கழகத்துல அரெஸ்ட் பண்ணவங்கள? பாக்ஸ் டேட் அது ஸ்கூல் புக்ல இருக்குது. செப்டம்பர் 23. ஓகேவா? செப்டம்பர் 23. ஸோ செப்டம்பர் 23ல ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ என்ன படிச்சிருக்கோம் சொல்லுங்க? செப்டம்பர் 23ல ஆர்கன் டொனேஷன், அப்புறம் வந்து பிஎம்ஜேஇஏ. ஓகேவா? ஸோ எல்லாமே செப்டம்பர் 23 தான். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திப்பு சுல்தானோட பசங்களை வந்து எந்த கோட்டையில சிறை வச்சிருப்பாங்க? எந்த இடத்துல? வெள்ளூர் ஃபோர்ட்ல வந்து சிறை வச்சிருப்பாங்க. ஓகே. அந்த என்ன கொடிய வந்து ஏத்துவாங்க? என்ன சின்னம் பொறிக்கப்பட்ட கொடிய வந்து ஏத்துவாங்க? புலி. ஓகேவா? புலி பொறிக்கப்பட்டது. 1806 வெள்ளூர் ரிவோல்ட் அப்ப வந்து யாரு சென்னையோட கவர்னரா இருந்திருப்பாங்க? வில்லியம் பெண்டிங். ஓகேவா? சோ இந்த கலகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவரை மாத்திட்டு அவருக்கு பதிலா யாரு வந்திருப்பாங்க? ஜார்ஜ் பார்லோ. ஓகேவா? பார்லோ வந்து வந்திருப்பாங்க. ஓகே. ஒரு விசாரணை குழு ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த கிளர்ச்சிக்கு அப்புறமா அது யார் யார் இருந்திருப்பாங்கன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஹார்கோட், கில்லஸ்பி, கென்னடி, மன்ரோ. ஓகேவா? சோ இவங்க 4 பேரும் இருந்திருப்பாங்க. ஹார்கோட், கில்லஸ்பி, கென்னடி, மன்ரோ. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு கமிஷன் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அது யார் தலைமையில? இந்த வேலூர் கழகத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு ஸ்பெஷல் கமிஷன் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அது யார் தலைமையில? ஜெனரல் பேட்டர். ஓகேவா? ஜெனரல் மேஜர் ஜெனரல் பேட்டர் தலைமையில போட்டிருப்பாங்க. ஓகே. சோ இந்த முகலாய ஆட்சியே வேலூர் கிளர்ச்சிக்கான காரணம் அப்படின்னு சொன்னவர் யாரு? கிரடாக் சொல்லியிருப்பாரு. மதமாற்றம் பயம்தான் கிளர்ச்சிக்கு காரணம்னு சொன்னது தாமஸ் மன்ரோ. எஸ், மதமாற்ற பயம்னு சொன்னது தாமஸ் மன்ரோ. முஸ்லிம்களோட சமய உணர்ச்சி புண்பட்டதுனாலதான் கிளர்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னது வில்லியம் பெண்டிங். ஓகேவா? ஸோ 1857 பெருங்கிளர்ச்சிக்கான ஒத்திகை தான் இந்த 1806 வெள்ளூர் ரிவோல்ட் அப்படின்னு சொன்னவர் யார்? வி.டி. சவார்கர். ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முதல் ஆங்கிலேய மராத்திய போர் எப்ப நடந்துச்சு? 1775 to 1782. ஓகேவா? 1775ல இருந்து 82 வரைக்கும். சோ இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர், செகண்ட் வார் ஒரு 20 இயர்ஸ் அமைதியா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1803ல இருந்து 1805 வரைக்கும் நடந்திருக்கும். சோ மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர், தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார், 1817 to 1818 இல்லையா? ஓகே, சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது பானிபட் போர் எப்போ நடந்துச்சு? மூன்றாவது பானிபட் போர் 1761 ஜூன் 23ல வந்து நடந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து பேஷ்வா வந்து எந்த ரீஜியன்ல ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க? பேஷ்வா, பூனா. கெய்க்வாட் எந்த ரீஜியன்? பரோடா. போன்ஸ்லே, நாக்பூர். ஹோல்கர், இந்தூரு. சிந்தியா, குவாலியர். ஓகே. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூரத் ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்த வருஷம் சைன் பண்ணிருப்பாங்க? சூரத் ஒப்பந்தம்
1775ல. ஸோ யாருக்கும் இடையில? ரகுநாத ராவுக்கும். எஸ், சூப்பர். ரகுநாத ராவுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இடையில. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புரந்தர் ஒப்பந்தம் எந்த வருஷம்? ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் 76ல. ஸோ இந்த புரந்தர் உடன்படிக்கை வந்து யாரு பண்ணியிருப்பாங்க? எந்த கர்னல்? ஒரு கர்னல் வந்து சைன் பண்ணியிருப்பாரு இதுல. அப்டன். ஓகேவா? கர்னல் அப்டன் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த சூரத் ஒப்பந்தத்தை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால புரந்தர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. ஓகே. ஸோ தலேகான் வார் ஆஃப் தலேகான் இந்த வருஷம்? தலேகான் 1779 ஜனவரி. எஸ், 79. 79 ஜனவரி 9. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மராத்தா வார் எந்த உடன்படிக்கையின் மூலமா முடிவுக்கு வந்துச்சு? சால்பை. எந்த வருஷம்னா 1782ல. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சிந்தியா. ஓகேவா? ஆக்சுவலா சிந்தியா தானே இதுல சைன் பண்ணியிருப்பாரு. அந்த சிந்தியா வந்து எந்த ரீஜியன்ஸ் வந்து திரும்ப வாங்கியிருப்பாரு இந்த உடன்படிக்கையின் மூலமா? யமுனைக்கு மேற்குல இருக்கக்கூடிய பகுதிகளை திரும்ப வாங்கியிருப்பாரு. ஓகேவா? யமுனைக்கு மேற்குல இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இதுல வந்து நமக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து சால்செட் பகுதியை திரும்ப கொடுத்திருப்பாங்க. யாருக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க? ரிட்டையர்மெண்ட் வந்து யாருக்கு கொடுத்துடலாம் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது? ரகுநாத ராவ். ஓகேவா? ரகுநாத ராவுக்கு. ஸோ இதுல ரஹோபாக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க? ரஹோபாக்கு 3 lakhs. 3 lakhs. அதுல வந்து 3.5 அப்படின்னு மாத்தி போட்டுட்டேன். ஸோ 3 lakhs போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்து ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, தியோகான் ஒப்பந்தம் அப்படிங்கிறது யாருக்கும் இடையில போடப்பட்டுச்சு? ஐ மீன் பிரிட்டிஷ்க்கும் யாருக்கும் இடையில? தியோகான் 1803ல வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. தியோகான் வந்து போன்ஸ்லே. சூப்பர், ரகுஜி போன்ஸ்லே. ஸோ இதன்படி பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த பகுதிகள் எல்லாம் அவர் இழந்திருப்பாருன்னு தெரியுமா? எந்தெந்த பகுதிகள் எந்த ரிவருக்கு பக்கத்துல இருக்கிறது? ஸோ சிந்தியா வந்து யமுனை அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தியோகான் பாத்தீங்க அப்படின்னா வர்தா நதியோட மேற்கு பகுதி. ஓகேவா? வர்தா நதியோட மேற்கு பகுதி, பாலசோர், கட்டாக், அப்புறம் வர்தாவோட மேற்கு பகுதியை தியோகான் வந்து இழந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சுர்ஜு அர்ஜுகான். ஸோ இது இந்த வருஷம் சுர்ஜு அர்ஜுகான் ஒப்பந்தம். சுர்ஜு அர்ஜுகான் 1803 டிசம்பர் 30. ஸோ இது யார் கூட சைன் பண்ணியிருப்பாங்க? தியோகான் வந்து போன்ஸ்லே. அப்போ சுர்ஜு அர்ஜுகான் எஸ்ன்னு ஆரம்பிக்குது. ஸோ சிந்தியா கூட பண்ணியிருப்பாங்க, சிந்தியா கூட. ஸோ இதுல வந்து எந்த ரீஜியன் வந்து பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எந்த ரீஜியன்? எந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகள்? கங்கை அண்ட் யமுனை. ஓகேவா? கங்கை அண்ட் யமுனை இதுக்கு இடைப்பட்ட பகுதிகளை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த உடன்படிக்கையின் மூலமா இரண்டாம் ஷாலம் 2 வந்து பிரிட்டிஷோட ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் வந்து எந்த உடன்படிக்கையின் மூலமா முடிவுக்கு வந்திருக்கும்? ட்ரீட்டி ஆஃப் ராஜ்பூர் காட். ஓகேவா? எஸ், சூப்பர். ட்ரீட்டி ஆஃப் ராஜ்பூர் காட் 1805ல ஹோல்கர் கூட சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சம்பல் நதி, பந்தேல்கண்ட், ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் வந்து ஹோல்கர் வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வாட்கான் ட்ரீட்டி எப்போ? சிந்தியா கூட வாட்கான் ட்ரீட்டி அப்படிங்கிறது சைன் பண்ணியிருப்பாங்க. இது எப்போ? 1779ல. ஓகேவா? 1779ல. ஸோ இது வந்து எந்த ரீஜியன்ல அந்த ரெவென்யூ இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க? பரோச். ஓகேவா? பரூச் ரீஜியன்ல வந்து வாங்கியிருப்பாங்க. சைலண்டா இருக்கிறீங்க, மராத்தா வார் படிக்கலையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து
இந்த நமக்கு மூன்றாம் மராத்தா வார் வந்து எதன் மூலமா முடிவுக்கு வந்திருக்கும்? மூன்றாவது மராத்தா வார் மாண்டசோர், ட்ரீட்டி ஆஃப் மாண்டசோர். ஓகேவா? சோ இதுல வந்து நர்மதிக்கு தெற்குல இருக்க பகுதி எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். நர்மதைக்கு தெற்குல இருக்க பகுதி எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். ஓகே, சோ இது வந்து இது மட்டும் வேணா கன்சாலிடேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன உடன்படிக்கையில என்னென்ன ரிவர் ஏரியா அப்படிங்கிறது எழுதிக்கிறீங்களா? சொல்லவா? எழுதுறீங்களா? ஓகே, எடு நோட் எடு. ஓகே, ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் வந்து சால்பை ஒப்பந்தம். சால்பை ஒப்பந்தம் போட்டுக்கோங்க. ட்ரீட்டி ஆஃப் சால்பை. சிந்தியா கூட, ட்ரீட்டி ஆஃப் சால்பை வந்து சிந்தியா கூட. இதுல எந்த ரீஜியன் அப்படின்னா யமுனைக்கு மேற்குல இருக்க பகுதி, வெஸ்டர்ன் ரீஜியன் ஆஃப் யமுனா. வெஸ்டர்ன் ரீஜியன் ஆஃப் யமுனா, யமுனைக்கு மேற்கே உள்ள முழு நிலப்பரப்பு. எழுதிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. சால்பை ஒப்பந்தம், சிந்தியா கூட, வெஸ்டர்ன் ரீஜியன் ஆஃப் யமுனா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தியோகான். தியோகான் ட்ரீட்டி, தியோகான் ஒப்பந்தம் 1803. ஸோ இது வந்து போன்ஸ்லே கூட, போன்ஸ்லே ரகுஜி போன்ஸ்லே கூட. தியோகான் 1803, ரகுஜி போன்ஸ்லே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பாலசோர், பாலசோர், கட்டாக், கட்டாக். அப்புறம் மேற்கு பகுதி, எதோட மேற்கு பகுதி அப்படின்னா வார்தா நதியோட மேற்கு பகுதி, வார்தா நதியோட மேற்கு பகுதி, வெஸ்டர்ன் ரீஜியன் ஆஃப் வார்தா ரிவர். ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் ரகுஜி போன்ஸ்லே வந்து இழந்திருப்பாரு. ஓகே, நைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுர்ஜு அர்ஜுகான். சுர்ஜு அர்ஜுகான். ஸோ இது வந்து 1803 டிசம்பர் தான். சுர்ஜு அர்ஜுகான் சிந்தியா கூட போட்டிருப்பாங்க. சிந்தியா கூட சுர்ஜு அர்ஜுகான் 1803ல. இதுல பார்த்தோம் அப்படின்னா கங்கைக்கும் யமுனைக்கும் இடையில இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. கங்கை, யமுனை, கங்கை அண்ட் யமுனை. ஸோ அதே மாதிரி ஷா ஆலம் டூ, ஷா ஆலம் டூ வந்து பிரிட்டிஷோட ப்ரொடெக்ஷன்ல வந்திருப்பாரு. ஷா ஆலம் டூ, இரண்டாம் ஷா ஆலம் பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன்ல வந்திருப்பாரு. ஓகே, ஸோ அடுத்தது ட்ரீட்டி ஆஃப் ராஜ்பூர் காட். ட்ரீட்டி ஆஃப் ராஜ்பூர் காட், ராஜ்பூர் காட் ஒப்பந்தம். இது வந்து ஹோல்கர் கூட சைன் பண்ணியிருப்பாங்க. ஹோல்கர் கூட சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா சம்பல் நதி, பந்தேல்கண்ட், ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் ஹோல்கர் வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஷாம்பல் நதி, பந்தேல்கண்ட், ராஜ்பூர் காட். ஸோ ராஜ்பூர் காட்னா ராஜஸ்தான ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சம்பல் ரிவர். ஓகேவா? சம்பல் ரிவர், பந்தேல்கண்ட், ஸோ அந்த பகுதிகள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்கான் ட்ரீட்டி. வாட்கான் ட்ரீட்டி, WADGAON, வாட்கான், WADGAON, வாட்கான் ட்ரீட்டி 1779ல சிந்தியா கூட. வாட்கான் ட்ரீட்டி 1779 சிந்தியா கூட. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த வில் கெட் பார்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் பரூச். பரூச் பகுதியில நமக்கு ரெவென்யூ வசூலிக்கிற உரிமை வந்து சிந்தியாவுக்கு கொடுத்திருப்பாங்க. பரூச் பகுதியில வருவாய் வசூலிக்கும் உரிமையை வந்து சிந்தியாவுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் மாண்டசோர். ட்ரீட்டி ஆஃப் மாண்டசோர், MANDASOR, மாண்டசோர். இது வந்து ஹோல்கர் கூட 1818ல சைன் பண்ணியிருப்பாங்க. ஹோல்கர் கூட 1818ல சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நர்மதை நதிக்கு தெற்குல இருக்க பகுதிகள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். நர்மதைக்கு தெற்குல இருக்க பகுதிகள். ஓகே, ஸோ கிர்கி போர் அப்படிங்கிறது பேஷ்வா கூட 1817ல நடந்திருக்கும் இந்த போர். 1817 பேஷ்வா கூட கிர்கி போர். இதுல வந்து யார் மராத்தாவை வந்து டெஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னா சார்லஸ் பார்டன். சார்லஸ் பார்டன் அப்படிங்கிறவரு மராத்தியர்களை தோற்கடிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த
ஃபைனலா நமக்கு 3வது ஆங்கிலோ மராத்தா வார் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பேஷ்வா பதவி வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும். ஸோ 2ஆம் பாஜிராவோட பெரும்பாலான பகுதிகள் வந்து பம்பாய் மாகாணத்தோட இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, 2ஆம் பாஜிராவ். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மராத்தியரோட கடைசி பேஷ்வா தான் இந்த 2ஆம் பாஜிராவ். இவருக்கு வந்து எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 8 lakhs. எஸ், 8 lakhs அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது திருப்பி சொல்லணுமா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட். நமக்கு வந்து மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? கம்மியான பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட் 2011 சென்சஸ் படி சிக்கிம். ஸோ யூனியன் பிரதேசங்கள்ல எந்த யூனியன் பிரதேசம்? யூனியன் டெரிட்டரியில அந்தமான் நிக்கோபார். ஓகே, பாப்புலேஷன் டென்சிட்டி தான் வந்து அந்தமான் நிக்கோபார். ஓகேவா, அதிகமான ஓகே பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கிறது நியூ டெல்லி. ஃபைன். நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறது 2011 சென்சஸ் படி எவ்வளவு இருந்துச்சு? 382. தமிழ்நாட்டோடது 555. ஓகே. ஸோ குறைவான பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம், செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் எது? யூனியன் பிரதேசம் தாத்ரா டையூ டாமன். ஓகேவா, டையூ டாமன். ஸோ இப்போ மர்ஜ் பண்ணிட்டாங்க டையூ டாமன் தாத்ரா நாகர். ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு எப்போ கொண்டு வந்தாங்க? ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு 1970 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இந்தியால அதிகமா அர்பனைசேஷன் ஆன பிளேஸ் எந்த ஸ்டேட்? கோவா. ஓகேவா, கோவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2011 சென்சஸ் படி நம்ம தமிழ்நாடு எவ்வளவு பர்சன்டேஜ் அர்பனைசேஷன் ஆயிருக்கு? 48%. ஓகேவா, 48.4%. ஓகே. ஸோ நம்ம இந்தியால வந்து எத்தனை நேஷனல் ஹைவேஸ் இருக்கு? அந்த ஐ மீன் அந்த டைப்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், அந்த மாதிரி அது எத்தனை டைப்ஸ் இருக்கு? 6. ஓகேவா, 6 டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு யாரு போட்ட ரோட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க? கிராண்ட் ட்ரங்க் சாலை. எஸ், செஷாசூரோட அவர் போட்ட ரோடு தான். ஓகே. ஸோ NH44 அப்படிங்கிறது வாரணாசில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் லென்த் இருக்குது? எவ்வளவு கிலோமீட்டர் லென்த்? 2369. 2369 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஸோ எர்ணாகுளத்துல இருந்து கொச்சி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெல்லிங்டன் தீவை இணைக்கிறது. ஸோ இது எத்தனை கிலோமீட்டர்? இதான் வந்து கம்மியான இது 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் NH47A. NH47A. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேட் ஹைவேஸ் வந்து யாரு மெயின்டைன் பண்ணுவா? ஸோ நேஷனல் ஹைவேஸ் வந்து சென்ட்ரல் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்டேட் ஹைவேஸ் வந்து ஸ்டேட்ல பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, பொதுப்பணித்துறை. எஸ், அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஷா 2021. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டன் குவாட்ரிலேட்டரல் இருக்கு இல்லையா, தங்க நாற்கல சாலைகள். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்? 5846 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த இந்திய போக்குவரத்து இருக்கு இல்லையா, நம்ம டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ இதோட பேக் போனா எதை சொல்றோம்? முதுகெலும்பாக கருதப்படுவது இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின். எஸ், ட்ரெயின். ஓகேவா, ரயில்வே போக்குவரத்து தான் சொல்றாங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சதர்ன் ரயில்வே இருக்கு இல்லையா, சதர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? தெற்கு ரயில்வே சென்னை. தெற்கு மத்திய ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே. சவுத் சென்ட்ரல் வந்து செகந்திராபாத்.
செகந்திராபாத். ஓகே. நெக்ஸ்ட் வந்து தென்கிழக்கு ரயில்வே. சவுத் ஈஸ்ட் ரயில்வே வந்து சவுத் ஈஸ்ட், ஈஸ்ட்ல எந்த பகுதி இருக்கும்? கல்கத்தா. எஸ், கல்கத்தா வந்து இருக்கும். ஓகே. அதே வந்து தென்கிழக்கு மத்திய ரயில்வே. தென்கிழக்கு மத்திய ரயில்வே. தென்கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர். ஓகேவா? சத்தீஸ்கர். மேப் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் இது ஈஸியா இருக்கும். ஸோ தென்கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர், சத்தீஸ்கர். இதே வந்து தென்மேற்கு ரயில்வே அப்படின்னா தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். ஹூப்ளி, கர்நாடகா. ஓகேவா? ஹூப்ளி, கர்நாடகா. கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே நவி மும்பை. எஸ், நவி மும்பை. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே, கிழக்கு கடற்கரை ரயில்வே. ஈஸ்ட் கோஸ்ட், கிழக்கு கடற்கரை ரயில்வே. எஸ், புவனேஸ்வர். ஓகேவா? புவனேஸ்வர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியால மெட்ரோ போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? இந்த வருஷம் 1984ல வந்து ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம சென்னை மெட்ரோ எப்போ, எந்த வருஷம்? 2015. ஸோ அந்த இதெல்லாம் போக ஆரம்பிச்சு 2017ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். சிஎம்ஆர்எல் அப்படிங்கிறது 2007ல வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேவா? சிஎம்ஆர்எல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ எங்க? கல்கத்தா, ஹூக்ளி ரிவருக்கு அடியில. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோ. வாட்டர் கொச்சி, கேரளா. ஓகேவா? சூப்பர். ஸோ வேற ஃபர்ஸ்ட் ரிங் ரோடு மெட்ரோ நேத்து தான் ஓபன் பண்ணாங்க, முந்தா நேத்து. எங்க? டெல்லி. ஓகேவா? சூப்பர், டெல்லியில. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்லேண்ட் வாட்டர் வே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஆணையம் எப்ப தொடங்கினாங்க? உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் 1986ல. ஸோ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதெல்லாம் இந்த வருஷம் 1995ல. ஸோ நமக்கு வந்து இந்த அகில இந்திய வானொலி அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆல் இந்தியா ரேடியோ அப்படிங்கிறது ஆகாசவாணி அப்படின்னு எப்ப பெயர் மாற்றம் பண்ணிருப்பாங்க? ஆகாஷவாணி 1957ல. ஓகேவா? 1957ல. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து தூர்தர்ஷனை வந்து ரீசனா நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. என்னன்னு மாத்திருக்காங்க? டிடி கிசான். ஓகேவா? டிடி கிசான் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ அஞ்சல் குறியீட்டு எண் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க? பின்கோட் 72. ஓகேவா? 72ல. ஸோ நம்ம இஸ்ரோ வந்து எப்போ தொடங்கினாங்க? இஸ்ரோ ஆரம்பிச்சது 1969ல. ஓகே. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் செயற்கைக்கோள் அமைப்பு, கம்யூனிகேஷன் சேட்டலைட், எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் எந்த வருஷம் இது பண்ணிருப்பாங்க? 1983. ஓகேவா? 1983ல. ஓகே. ஸோ வாட்டர் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? வாட்டர் ஆக்ட் 1974ல. காற்று சட்டம், ஏர் ஆக்ட் 1981. அமெண்ட்மெண்ட் எப்போ பண்ணிருப்பாங்க ஏர் ஆக்ட்ல? அமெண்ட்மெண்ட் 1987. ஓகேவா? 87ல பண்ணிருப்பாங்க. ஸோ அமிலமலை அப்படின்னா எது எது? அமிலமலை எது எது கலந்தது? அமிலமலை SO2, NO2, H2O. ஓகேவா? SO2, NO2, H2O அப்படிங்கிறது. ஸோ இந்த காலனி கொலாப்சஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன இதுல வரும்? பி. ஓகேவா? தேனீக்கள்ல உருவாகக்கூடிய நோய் தான். ஸோ அதே மாதிரி நமக்கு கொசு விரட்டி சுருள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல் நேம் என்ன? எஸ்,
DEET எண்ணெண்டை நீட்டாடொலுவமைடு அப்படிங்கிறது. மோட்டார் வாகன சட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? மோட்டார் வாகன சட்டம் 1988ல. நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம், நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபேமோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஃபேம் 2015ல தான். ஸோ கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் GRAP கிரேப் 2017ல டெல்லியில கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்போ கொண்டு வந்தாங்க? 1982 February 27ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு வெஹிக்கிள் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க? 2023. ஸோ இந்தியால முதல் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் எந்த வருஷம் எங்க தொடங்குனாங்க? கிண்டி. சூப்பர். கிண்டியில 2024ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டுல சுத்தமான நகரம், காற்று நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளேஸ சொல்றோம்? இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கு. நெல்லை, திருநெல்வேலி. ஓகே. ஆல்கேயோட க்ரோ வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அதை வந்து எந்த பெயர்ல சொல்றோம்? தஞ்சாவூர் வந்து 5th. சூப்பர். யூட்ரோபிகேஷன். ஓகேவா? யூட்ரோபிகேஷன். மினமாட்டா இருக்கு இல்லையா? மினமாட்டா. ஸோ அது வந்து எது ரிலேட்டடானது? மினமாட்டா ட்ரீட்டி, மெர்குரி. ஸோ எந்த வருஷத்துக்குள்ள டென்டல் ஃபீல்டுல வந்து அந்த மெர்குரி வந்து இல்லாம பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க? 2035ல. ஸோ டீப் வாட்டர் ஹாரிசன் எண்ணெய் கசிவு மெக்சிகோ, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல 2010. சென்னை எண்ணூர்ல ஒரு ஆயில் கசிவு இருந்திருக்கும் இல்லையா? அது 2017ல. ஓகே. ஸோ ஆக்சிஜன் குறைவு, ஸோ அதை வந்து என்ன பேர்ல சொல்றோம்? எஸ், ஹைபோக்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நமாமி கங்கா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2014ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், த வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் செஸ் ஆக்ட். வாட்டர் செஸ் ஆக்ட் எப்போ? சூப்பர். 1977ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து கிரவுண்ட் வாட்டர்ல, நிலத்தடி நீர்ல அளவுக்கு அதிகமான நைட்ரேட் செறிவு கொண்ட 15 மாவட்டங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஸோ அது 4th பிளேஸ்ல இருக்கும். சூப்பர். விழுப்புரம். ஓகேவா? விழுப்புரம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? ஆகஸ்ட் 17, 2024ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதனால் பயன்படக்கூடிய மாவட்டங்கள் இதெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்? எஸ், கோவை, திருப்பூர், ஈரோடு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நீர்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும்? அந்த ரிவர் இதெல்லாம் 1045 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கருமேனி நம்பியாறு, பரம்பிக்குளம். ஸோ அந்த அது சவுத்துல இப்போ ஒன்று புதுசா கொண்டு வந்தது. எஸ், February 7, 2025. ஓகேவா? February 7, 2025. ஸோ அதனால எந்தெந்த பிளேசஸ் பயனடையுது? 2 பிளேசஸ், திசையன் விளையும், சாத்தான்குளம். ஓகேவா? ஸோ அடுத்த நாய்ஸ் பொல்யூஷன் ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஒலி மாசுபாடு விதிகள் 2000. ஸோ இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் பார்த்துருப்போம்? 2 பார்த்துருப்போம் இல்லையா? 48Aயும் 51Aல Gயும். ஸோ அர்ஜுன் கோபால் கேஸ் எதோட ரிலேட்டடானது? எந்த வருஷம்? பசுமை பட்டாசு, கிரீன் கிராக்கர்ஸ் 2018ல. ஸோ சென்னையில வந்து ஒரு 60 பிளேசஸ்ல வந்து ஒலி வரைபட ஆய்வு அப்படிங்கிறது பண்றாங்க. இந்த இதை பத்தி, சவுண்ட் பத்தி. ஸோ இது வந்து யாரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? அவங்கதான் வந்து மேனேஜ் பண்றாங்க இதை. ஸோ ஐஐடி மெட்ராஸ். ஓகேவா? ஐஐடி மெட்ராஸ். ஐடிஎன்டி ஹப் எங்க இருக்கு? ஐடிஎன்டி ஹப் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ கார்பன் நியூட்ரல் ஹப்ஸ் எங்க இருக்கு? கார்பன் நியூட்ரல் ஹப்ஸ் 4 பிளேசஸ்ல இருக்கும் இல்லையா? நீலகிரி, கோவை, ராஜ்பாளையம், ராமேஸ்வரம். ஓகே. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1986ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உலக மண் தினம் எப்போ? வேர்ல்டு சாயில் டே December 5. ஸ்னோ லியோபர்ட் டே எப்போ? ஸ்னோ லியோபர்ட் டே
October 23. ஸோ இது வந்து IUCNல என்ன கேட்டகரியில வச்சிருக்காங்க? வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில. ஸோ நம்ம சிங்கவால் குரங்கு அப்படிங்கிறது எந்த பிளேஸ்ல இருக்குது? வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து இருக்குது. செர்னோபில் டிசாஸ்டர் ஸோ எந்த வருஷம்? 1986ல. ஸோ இதுல என்ன வந்து அந்த ஐசோடோப்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும்? செர்னோபில்ல அயோடின் 131. ஸோ ஃபுகுசிமா எந்த வருஷம்? ஃபுகுசிமா 2011 மார்ச் 11ல. ஸோ இதுல வந்து என்ன ரிலீஸ் ஆச்சு? ஸ்டாண்டியம் 90 அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இது ஹிரோஷிமா நாகசாகில வந்து என்ன ஐசோடோப் ரிலீஸ் ஆயிருக்கும்? ஸோ இதுல லுக்கீமியா கேன்சர் எல்லாம் வரும். cesium 137. சூப்பர். ஸோ ஹார்ன்ஃபோர்ட் சைட் USA. ஸோ இதுல ஹார்ன்ஃபோர்ட் சைட் யூஎஸ்ஏல யுரேனியம் சாரி plutonium 239. கரெக்ட். plutonium 239 ஹார்ன்ஃபோர்ட். ஓகே. ஸோ e-waste டே எப்போ? e-waste டே October 14. ஸோ திடக்கழிவு மேலாண்மை விதிகள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் எப்போ? 2016. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேசல் கன்வென்ஷன் எப்போ? பேசல் கன்வென்ஷன் 1989ல. இந்தியா வந்து 1990ல சைன் பண்ணியிருப்பாங்க. கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எந்த எஸ்டிஜி கோல்? எத்தனையாவது? 12th. ஓகேவா? 12th. ஓகே. ஸோ பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி எந்த வருஷத்துக்குள்ள இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மும்மடங்கா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்காங்க? ரினியூவபிள் எனர்ஜியை வந்து 3 மடங்கா கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2030. 2030. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 8th ஷெட்யூல்ல மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் இருக்கு? இப்போ 22 லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ போடோ, டோக்ரி, சாந்தலி, மைத்திலி இதெல்லாம் எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணிருப்பாங்க? 92nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 படி ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த 10th ஷெட்யூல்ல வந்து நமக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன்படி ஒரு மெம்பரை வந்து நமக்கு தகுதி நீக்கம் பண்றதுக்கு யாருக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்கிறது? ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. ஸோ இதுல அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2003ல கொண்டு வந்திருப்பாங்க. 1991ல. ஓகேவா? ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த தகுதி நீக்கம் பண்ணும்போது இப்போ கட்சியோட கொறடா முடிவுக்கு எதிராக வாக்களிச்சா தகுதி நீக்கம் பண்ணலாம். பட் அந்த கட்சி வந்து அவங்களை எவ்வளவு டேஸ்க்குள்ள மன்னிச்சா தகுதி நீக்கம் பண்ண முடியாது. எஸ், 15 days. ஓகேவா? 15 daysக்குள்ள மன்னிச்சா விட்டுறலாம். ஸோ நமக்கு இது கூட ரிலேட்டடான கேஸ் எது? கட்சி தாவல் தடை சட்டம் ஒரு கேஸ் இருக்கும் இல்லையா? எஸ், ஹிகாட்டோ ஹாலோ கேஸ் 1993ல. சூப்பர். அதாவது இதுல என்ன சொல்லியிருப்பாங்க? கட்சி தாவல் தடை சட்டம் வந்து நீதி புனராய்வுக்கு உட்பட்டது, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வந்து உட்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தகுதி நீக்கத்தை எதிர்த்து வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ 11th ஷெட்யூல்ல எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு? அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் 29. 12thல 18, 243G and 243W அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ கேரளா அப்படிங்கறத கேரளம் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா? ஸோ எந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணாங்க? ஆர்டிகல் 3. ஸோ ஆர்டிகல் 3ல சேஞ்சஸ் கொண்டு வந்தா எந்தெந்த ஷெட்யூல்ல சேஞ்சஸ் நடக்கும்? 1 and 4ல வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நேம் சேஞ்சஸ் இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டோட பார்டர் சேஞ்ச் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டேட்டோட கன்சர்ன் தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. ஓகேவா? எஸ், பார்லிமெண்ட் இப்போ பிரசிடென்ட் வந்து அதை வந்து இங்க சென்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஓகேன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அது வந்து பார்லிமெண்டோட விருப்பத்துக்கு தான் நடக்கும். இஸ் நாட் பைண்டிங் அப்படிங்கிறது. பெர்பாரி யூனியன் கேஸ் எந்த வருஷம்? 1960ல. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா ப்ரீஆம்பிள் ரிலேட்டடா பெர்பாரி யூனியன் கேஸ்ல?
நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1969ல சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப நம்ம பக்கத்துல எல்லாம் எல்லை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொன்னாங்க 1969ல. மகன்பாய் ஈஸ்வர் பாய் பட்டேல், ஓகேவா, மகன்பாய் ஈஸ்வர் பாய் பட்டேல் கேஸ்ல. ஸோ அதுவே வந்து மறுபடியும் நீங்க கண்டிப்பா அந்த இதெல்லாம் பண்ணணும், சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னது 1990ல ஒரு கேஸ்ல சொல்லியிருப்பாங்க ஃபைனலா. ஸோ ஷா, ஓகேவா, நீதிபதி ஷா அடங்கிய ஒரு குழு தான் வந்து சொல்லியிருப்பாங்க 1990ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100th அமெண்ட்மெண்ட் படி இந்தியா வந்து எவ்வளவு பிளேசஸ வங்காளதேசத்துக்கு கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு பிளேசஸ் திருப்பி வாங்கினாங்க? 111, 51, ஓகேவா. ஸோ ஹைதராபாத் வந்து இந்தியா கூட எப்போ மர்ஜ் பண்ணாங்க? ஹைதராபாத் இந்தியா கூட 1948 செப்டம்பர் 17. சூப்பர். ஜுனாகத் February 20, 1948. Jammu Kashmir 1947 October 26ல. தார் கமிஷன் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? தார் கமிஷன் 1948 ஜூன் 17ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஐஎன்சி செஷன்ல வந்து மொழிவாரி மாநிலம் அப்படிங்கறது பத்தி பேசியிருப்பாங்க? 1920, ஓகேவா, 1920 நாகூர் செஷன்ல பேசியிருப்பாங்க. எஸ். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜேவிபி கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? எஸ், 1948 டிசம்பர்ல. ஸோ 49 ஏப்ரல் 1ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. சங்கரலிங்கனார் வந்து எவ்வளவு டேஸ் ஹங்கர் ஸ்ட்ரைக்கு? 76 days, ஓகேவா. 1956 ஜூலை 27ல இருந்து 1956 அக்டோபர் 13 வரைக்கும் இருந்திருப்பாரு. நமக்கு ஃபசல் அலி கமிஷன் எந்த வருஷம்? ஃபசல் அலி, KM பணிக்கர், HN குன்ஸ்ரோ 1953. ஸோ இவங்க ரிப்போர்ட் படிதான் நமக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க? 1956ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்டா 1960ல வந்து எந்த ஸ்டேட் வந்து 15வது மாநிலமா உருவாக்கப்பட்டுச்சு? குஜராத். ஸோ அதுக்கப்புறம் ஷா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி எந்த ஸ்டேட் உருவாக்கப்பட்டது? ஹரியானா. ஸோ 1963 டிசம்பர் 1ல எந்த ஸ்டேட் உருவாக்கி இருப்பாங்க? 1963 டிசம்பர் 1 நாகாலாந்து. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹரியானாக்கு அப்புறம் எந்த ஸ்டேட் உருவாக்குனாங்க? ஹரியானாக்கு அப்புறம் 1971 ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ அதுக்கப்புறம் 5வதா மணி, ஓகேவா, மணிப்பூர், அப்புறம் திரிபுரா, அதுக்கப்புறம் மேகாலயா, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 1975 மே 16ல எந்த ஸ்டேட் வந்து உருவாக்குறாங்க? 22nd ஸ்டேட்டா? 22nd சிக்கிம். ஸோ சிக்கிமுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் என்ன? 371ல F. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அமெண்ட்மெண்ட் படி இது வந்து துணை மாநில அந்தஸ்து பெற்றிருக்கும்? ஐ மீன் இணை மாநில அந்தஸ்து 35th 1974 படி. ஸோ இண்டிபெண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது தனியா ஒரு ஸ்டேட் ஆனது 36th 1975ல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிக்கிம்க்கு அப்புறமா 3 ஸ்டேட் எதெல்லாம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சிக்கிமுக்கு அப்புறமா மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா. இல்லையா, மிக அருமையான கோவா அப்படிங்கிறது 3மே 1987 தான். ஸோ 2000ல வந்து 3 ஸ்டேட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வரிசையா சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், ஓகேவா. ஹஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹஜ் சொல்லுவோம் இல்லையா, ஹஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது. ஸோ 2014ல 29th ஸ்டேட்டா இது ஃபார்ம் ஆச்சு. தெலுங்கானா எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே. ஸோ மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் எப்போ மாற்றம் பண்ணாங்க? 1969 ஜனவரி 14ல மாத்திருப்பாங்க. ஸோ இதுக்கான ரெசல்யூஷன் எப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பில்லு?
67 ஜூலை 18ல பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம சென்னை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ மெட்ராஸ் வந்து சென்னை அப்படின்னு 1996 ஜூலை 17ல. ஸோ அடுத்தது கோவா டையூடாமன் எல்லாம் எந்த எந்த அமெண்ட்மெண்ட் படி யூனியன் பிரதேசமா மாற்றப்பட்டுச்சு? சரி, யூனியன் பிரதேசத்துல இருந்து ஸ்டேட்டா உருவாக்கப்பட்டிருக்கு. கரெக்ட் தான், யூனியன் பிரதேசம் தான். ஸோ 12th 1962, ஓகேவா? 12th அமெண்ட்மெண்ட் 1962ல. அடுத்தது ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் எந்த பார்ட், எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும்? பார்ட் 2 ஆர்டிக்கல் 5 to 11 அப்படிங்கிறது. ஸோ எத்தனை வழிகளில் குடியுரிமையை இழக்கலாம்? 3, ஓகேவா? 5 வழியில பெறலாம், 3 வழியில இழக்கலாம். ஸோ எத்தனை தடவை இது வரைக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க? மொத்தமா 9 தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டது எந்த வருஷம்? 2003ல. ஸோ நமக்கு 2019 அமெண்ட்மெண்ட் படி எந்த டேட், எந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க? டிசம்பர் 31st 2014க்கு முன்னாடி. ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி 2003ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க? எல்எம் சிங்வி கமிஷன் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா உள்ள ஆர்டிக்கல் இது. 15, 16, 19, 29, 30. நமக்கு பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிறது வந்து எப்போ ஓசிஐ கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க? ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா 2015 ஜனவரி 9ல மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போ? பிரவாசி பாரதிய திவாஸ் ஜான் 9. ஸோ நமக்கு வந்து எப்போல இருந்து இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு அப்படிங்கிறது கண்டக்ட் பண்றாங்க? அந்த சம்மிட் நடத்துவாங்க இல்லையா, கான்ஃபரன்ஸ், 2003ல இருந்து நடத்திட்டு இருக்காங்க. எந்த வருஷத்துல இருந்து 2 years once அப்படின்னு இது பண்றாங்க? 2015க்கு அப்புறமா. ஸோ 2025ல எங்க நடந்தது? 18th மீட்டிங் ஆக்சுவலா ஒடிசா புவனேஸ்வர்ல வந்து நடந்திருக்கும். ஸோ எந்த ஆர்டிக்கல் படி நமக்கு எமர்ஜென்சி டைம்ல வந்து 2021 வந்து கேன்சல் ஆகாது? 359 படி, ஓகேவா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் இது. இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் படி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு. 16ல 4A அப்படிங்கிறது, ஓகேவா? 1995 77th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுவே வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து வேக்கண்டா இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் வந்து கொடுக்கும் போதும் அதுலயே ரிசர்வேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றது 16ல 4B, ஓகேவா? 4Bல சொல்லியிருப்பாங்க. 2081 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இடபிள்யூஎஸ் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு 10% ரிசர்வேஷன் சொல்றாங்க இல்லையா? ஸோ இது வந்து 2 ஆர்டிக்கல்ல வரும் ஆக்சுவலா. எது 103rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிக்கல் 15ல 6, 16ல 6, ஓகேவா? எஸ், 15ல 6, 16ல 6 அப்படிங்கிறது. பெண் குழந்தைகளுக்கு சிறப்பு சட்டங்கள் வந்து இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாகுபாடு காட்டப்படுறதுல இவங்க மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிக்கல்? 15ல 3 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அபாலிஷன் ஆஃப் டைட்டில் இதோட ரிலேட்டடான ஒரு கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்டிகல் 18 பாலாஜி ராகவன் கேஸ், ஓகேவா? பாலாஜி ராகவன் கேஸ். காஃபி போஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? காஃபி போஸ் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் 1974. ஸோ நெக்ஸ்ட் நிசா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி எப்போ கொண்டு வந்தாங்க? 1971ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த சமய சமத்துவம் பத்தி சொல்ற ஆர்டிக்கல் அது ரிலீஜியஸ் ஈக்வாலிட்டி.
எஸ் ஆர்டிகல் 15 ஓகேவா. ஆர்டிகல் 15 ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி பத்தி பேசும். அதே நமக்கு சமய சுதந்திர உரிமை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் 25 to 28 அப்படிங்கிறது ஓகேவா. சூப்பர். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் ஆர்டிகல் என்ன 32. ஸோ மேண்டமஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன? மேண்டமஸ் பி கமாண்ட் அப்படிங்கிறது. ஓகே. மார்ஷியல் லா ஆர்டிகல் என்ன 34. ஸோ இந்த முப்படை வீரர்கள் ஆர்ம்டு போர்சஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களோட அடிப்படை உரிமைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு யாருக்கு மட்டும் உரிமை இருக்கு? ஆர்டிகல் 33 பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது ஓகேவா. ஸோ சப்போஸ் பார்லிமெண்ட்ல ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுறாங்க, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுது அப்படின்னா இவங்களுக்கானது, அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதா இல்லையா, அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியுமா முடியாதா? முடியாது ஓகேவா. சூப்பர். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணக்கூடியது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சார்ஜன் சிங் கேஸ் வந்து எதோட ரிலேட்டடானது? சார்ஜன் சிங் கேஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதுல வந்து ஆர்டிகல் 368க்கு கீழே எதை வேணா திருத்தலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உட்பட எந்த பகுதியையும் திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா. 368 இயரா 1965. 1965 ஓகே. 9th ஷெட்யூலோட ரிலேட்டடான ஆர்டிகல் சாரி கேஸ் 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 எஸ் ஐஆர் கோயல்கோ 2007. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டாக்சிகேட்டிங் ஆர்டிகல் என்ன டிபிஎஸ்பில 47 ஓகேவா. போதை மருந்தெல்லாம் தவிர அதெல்லாம் வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ 47. தேசிய சின்னங்களை பாதுகாக்கணும்னு சொல்றது ப்ரொடெக்ஷன் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் 49. சூப்பர். ஸோ நீதித்துறையில இருந்து நிர்வாகத்துறையை பிரித்தது, ஜுடிஷியரியில இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் 50. ஸோ இன்டர்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி 51. குழந்தைகளோட முதல்நிலை கல்வி வந்து தாய்மொழியில கற்பித்தலுக்கு போதுமான வசதிகளை வழங்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் இது. குழந்தைங்களோட எஸ் 350A ஓகேவா. சூப்பர். 350A இந்த ஒன்றிய மாநில விவகாரங்கள் தொடர்பான சேவைகள், அதாவது இப்ப யூனியன் ஸ்டேட் ரிலேட்டடா அதாவது சர்வீசஸ் அண்ட் ஒர்க் இப்ப அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களோட பார்ட்டிசிபேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் இது. ஸோ இதெல்லாம் டிபிஎஸ்பிக்கு வெளியில இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி 335 ஓகேவா. 335 எஸ் அதேதான். ஓகே. ஸோ AMASR ஆக்ட் தொல்லியல் தளங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958. ஓகே. IRDP 1978. ஓகே. காமேஸ்வர் சிங் கேஸ் எப்போ? காமேஸ்வர் சிங் கேஸ். ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு முரண்பட்டாலும் பொது நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காமேஸ்வர் சிங் கேஸ் 1951 ஓகேவா. 51. ஓகே. மினர்வா மில் கேஸ் எந்த வருஷம்? மினர்வா மில் கேஸ் 1980 ஓகேவா. ஸோ டிபிஎஸ்பி வரதுதான் சொல்லியிருந்தோமோ. டிபிஎஸ்பி வரைக்குமா இ கவர்னன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே. நமக்கு இ கவர்னன்ஸ்ல சிம்பிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் இல்ல, ஆர் அப்படிங்கிறது எதோட ஆரோட ஃபுல் ஃபார்ம் என்ன?
RR, simple, moral, accountable, responsive, ஓகேவா, ரெஸ்பான்சிவ். அப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்ட், T for TNEGA எப்போ கொண்டு வந்தாங்க, TNEGA 2007. Department of Information Technology 1998. Directorate of E-Governance-கான இயக்குனரகம் 2006. ஸோ எல்காட் எப்போ கொண்டு வந்தாங்க, எல்காட் 1977 மார்ச் 21 கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் 1977. ஓகே. ஸோ அடுத்தது வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் பாலிசி 2018. சூப்பர், 2018 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டான்ஃபினெட் எப்போ, டான்ஃபினெட் தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் 2018 தான் அதுவும். ஓகே. அடுத்தது எல்கோசஸ் வந்து எவ்வளவு பிளேசஸ்ல இருக்கு தமிழ்நாட்டுல, எல்கோசஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் 8 பிளேசஸ்ல இருக்கு. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம், தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் எங்க இருக்கு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, திருச்சியில 2017 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. CERT-TN அப்படிங்கறதுல அந்த CERT-யோட ஃபுல் ஃபார்ம் என்ன, CERT சைபர் கிரைமா, அது வந்து CCMP சைபர் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பிளான். CERT வந்து கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். SOC அப்படின்னா செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர், SAF அப்படின்னா செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது. CM ஹெல்ப்லைன் நம்பர் என்ன, 1100. எளிமை ஆளுமை திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க, எளிமை ஆளுமை 29 May 2025. தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி எப்ப கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி 2020 கொண்டு வந்திருப்பாங்க. அனில் அப்படிங்கிற ஒரு சாட்பாட் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ இ கவர்னன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்றதுக்கு, அது எந்த வருஷம், 2019. GIS எப்போ கொண்டு வந்தாங்க, ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் 2014. ஓகேவா, ஸோ அந்த பிடிஎஃப்ல இயர் தப்பா இருக்கும், 2014. ஓகே. உழவன் ஆப் எப்ப கொண்டு வந்தாங்க, உழவன் ஆப் 2018. ஸோ மனாஸ்க்கான நேஷனல் ஹெல்ப்லைன் நம்பர் என்ன, மனாஸ் மென்டல் ஹெல்த் அண்ட் நார்மல்சி ஆகுமெண்டேஷன். ஸோ 14416. வேற நம்பர், இன்னொரு நம்பர் இருக்கும் இல்லையா, 4 நம்பர் 1933. 1933. ஓகே. தமிழ் மண்வளம் அப்படிங்கிற இணையதளம் எப்ப கொண்டு வந்தாங்க, தமிழ் மண்வளம் 2023. நமக்கு வெற்றி நிச்சயம்ல வந்து ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் என்ன, வெற்றி நிச்சயம் ஸ்கீம்ல, ஸ்கில் வாலெட். ஓகே, நைஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லிக்யூட் கோல்டுன்னு எதை சொல்றோம், லிக்யூட் கோல்டு, லிக்யூட் கோல்டு பெட்ரோல். ஓகேவா, பிளாக் கோல்டுனாலும் பெட்ரோல் தான். பிளாக் டைமண்ட்னு எதை சொல்லுவோம், பிளாக் டைமண்ட் கோலை வந்து சொல்லுவோம். ஸோ எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, எல்பிஜி லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ இதுல என்னெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும், இந்த ஃபியூயல்ஸ் எல்பிஜில ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன். ஸோ இதுல வந்து அந்த ஸ்மெல்லுக்காக எது சேர்க்கிறாங்க, எத்தில் மெர்காப்டன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
இந்த இதுல வந்து ஐ மீன் மியூசியம்ல எல்லாம் அந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க? H2O2. மீத்தேனா? ஆக்சுவலா எல்லாரோட அதோட மிக்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பேர் அதுக்கு? நேச்சுரல் கேஸ். எஸ், நேச்சுரல் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்ஷ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க? சதுப்பு நில வாயு. சதுப்பு நில வாயு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இது மீத்தேன் கேஸ் தான், CH4 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா LNG ஃபுல் ஃபார்ம் என்ன? LNG. LPG வந்து லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ். LNG என்னது? லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த நம்ம என்விரான்மெண்ட் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? என்ன கேஸ்? என்ன ஃபியூயல்? என்ன ஃபியூயல் ஆக்சுவலா? என்ன எரிபொருள்? பயோஃபியல். ஓகே. ஸோ இதுக்காக ஒரு மிஷன் எல்லாம் 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. அது அந்த பேரு என்ன பேர்? சொல்ல டைப்ஸ் கூட நிறைய இருக்கும். ப்ளூ, கிரே, பிளாக் அப்படின்ட்டுலாம். கிரீனு, ஹைட்ரஜன். ஓகேவா? ஹைட்ரஜன் தான் வந்து எஸ், அதேதான். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க ஹைட்ரஜன் உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜனை தான் எதிர்கால எரிபொருள். ஸோ ஃபியூச்சர் ஃபியூயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உற்பத்தி வாயு. ஸோ ப்ரொடியூசர் கேஸ் அப்படிங்கிறது உட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை எந்த கண்ட்ரில சொல்றாங்க? உட் கேஸ் யூஎஸ்ஏல. சக்ஷன் கேஸ் அப்படின்ட்டு உறிஞ்சு வாயு அப்படின்னு எங்க சொல்றாங்க? யூகேல சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தொகுப்பு வாயு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது? தொகுப்பு வாயு. இங்கிலீஷ்ல நான் எழுதல. ஸோ வாட்டர் கேஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. வாட்டர் கேஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஓகே. சிந்தட்டிக் கேஸ். அதேதான். ஓகே. சின் கேஸ் அல்லது சிந்தட்டிக் கேஸ். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் அப்படிங்கிறது பிரைமரி பேட்டரியா செகண்டரி பேட்டரியா? ரீசார்ஜபிள் செகண்டரி பேட்டரி. ஓகேவா? செகண்டரி பேட்டரி. நம்ம வந்து யூஸ்வலா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்ல எல்லாம் என்ன பேட்டரி யூஸ் பண்ணுவோம்? அந்த பேட்டரியோட பேரு. வீட்டுல வந்து வேற பிரைமரி. இன்னொரு பேட்டரி ஆட் எல்லாம் வரும்ல, ஒரு முயல் வந்து குதிச்சுட்டு இருக்குமே, AAA. ஓகே. ஆல்கலின் பேட்டரிஸ். ஓகேவா? ஆல்கலின் பேட்டரிஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செகண்டரி பேட்டரி. ஸோ இது வந்து இட் இஸ் பெஸ்ட் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் என்ன? பெஸ்ட் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னா இந்த பேட்டரிஸ் இப்போ வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்டரிக்கு 2025-26 பட்ஜெட்ல கூட டாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த யூஸ் பண்ணலாம். எஸ், லித்தியம் அயன் பேட்டரிஸ். ஓகேவா? லித்தியம் அயன் பேட்டரிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல அப்ளிகேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும். வேற இதுல ஸோ லெட் ஆசிட் பேட்டரிஸ் அப்படிங்கிறது கார்ல யூஸ் பண்ணுவாங்க. காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், பட் ஹெவியா இருக்கும். நிக்கல் கேட்மியம் அப்படிங்கிறது ஹை ட்ரெயின் டிவைசஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? அதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒயர்லெஸ் டிவைசஸ், ஸ்டீம் என்ஜின்ஸ்ல எல்லாம் நிக்கல் கேட்மியம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு பேட்டரிஸ் அப்படிங்கிறது ஹையர் கெப்பாசிட்டி தான் நிக்கல் கேட்மியம். நிக்கல் கேட்மியத்தை விட நமக்கு கெப்பாசிட்டி அதிகமா இருக்கிறது வந்து நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ விட்டமின்ஸ்.
ஸோ ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் எது? ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் அடக். ஓகே. ஸோ B3 விட்டமின் B3 என்ன நோய், என்ன பேரு? டெலக்ரா. நியாசின். ஓகேவா? B3 அப்படின்னா நியாசின் 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து B7 ஓட பேர் என்ன? B7 என்ன டிசீஸ் வரும்? 7 பயோட்டின். ஓகேவா? பயோட்டின் டிப்ரெஷன் மசில் பெயின் இதெல்லாம் வரக்கூடியது, அதுக்கெல்லாம் ஆனது டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஸோ சன்ஷைன் விட்டமின் எது? சன்ஷைன் விட்டமின் எஸ் ஹேர் ஃபால். டி. ஓகேவா? விட்டமின் டி தான் வந்து சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து குழந்தைகள்ல என்ன நோய் வரும்? குழந்தைங்களுக்கு இது குறைபாட்டுனால ரிக்கெட்ஸ். பெரியவங்களுக்கு ஆஸ்டியோமலேசியா அப்படிங்கிறது வரும். ஸோ அடுத்தது எஸ் நமக்கு விட்டமின் சி இதனால என்ன நோய் வருது? எஸ் டி ஃபார் கால்சிஃபெரால். அதே தாங்க, கோலி கால்சிஃபெரால், எர்கோ கால்சிஃபெரால். ஸ்கர்வி. ஓகேவா? சி வந்து ஸ்கர்வி, அஸ்கார்பிக் ஆசிட். இந்த இரத்த உறையாமை ஹேமோஃபோரிக் டிசீஸ் அப்படிங்கிறது எதனால வருது? கே. இது வந்து ஃபைலோகுயினன் மெனோகுயினன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பெர்னிஷியஸ் அனீமியா. பெர்னிஷியஸ் அனீமியா எதனால? B12. ஓகேவா? சைனோகோபாலமைன். அண்ட் மெஹலோபிளாஸ்டிக் அனீமியா இது வந்து B9. ஓகேவா? B9 ஃபோலிக் ஆசிட். யாரோ ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெராப்தால்மியா. ஜெராப்தால்மியா எதனால? ஜெராப்தால்மியா ஏ விட்டமின் ஏ ரெட்டினால். ஓகேவா? ரெட்டினால் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ பியூட்டி விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க? பியூட்டி விட்டமின் எஸ் விட்டமின் இ. ஓகேவா? ஸோ டோகோஃபெரால்ஸ் இதை தான் வந்து பியூட்டி விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதானே, இன்னைக்கு டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல. நைஸ். ஓகே.